குழந்தைங்க வளர வர பேரண்ட்ஸ்க்கும் குழந்தைங்களுக்கும் நடுவில் மிஸ் ஆகிற ஒரு முக்கியமான விஷயம் டச். நம்ம குழந்தைங்க சின்ன பசங்களாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம அவங்களை தூக்கி வச்சுப்போம், மடியில் வச்சுப்போம், கை பிடிச்சிப்போம். ஸோ நம்மளுக்கு நடுவில் எப்பயுமே அந்த ஃபிசிக்கல் டச் இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் குழந்தைங்க வளர வளர அவங்க நம்மளை விட்டு ஒரு தூரத்திலே இருக்காங்க. இன்ஃபேக்ட் நிறைய டீனேஜர்ஸ் அவங்க அப்பா அம்மா பக்கத்தில் கூட வரதே கிடையாது. நம்ம குழந்தைங்களுக்கு நடுவில் இருக்கிற ட்ரஸ்ட்டும் எமோஷனல் பாண்டும் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இந்த ஃபிசிக்கல் டச் ரொம்ப முக்கியம்னு ஆராய்ச்சிகள் சொல்லுது. ஸோ இது ரொம்ப ஈஸியான விஷயம் மூலியமாக நம்மளுடைய லைஃப்பில் திரும்பி கொண்டு வர முடியும். முதல் விஷயம், உங்களுக்கு எப்படிலாம் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதுன்னு பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், உங்கள் குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து திரும்பி வரும்போது, டியூஷன்லேருந்து டயர்டாக வரும்போது அவங்க தலையை வருடி கொடுங்க. அவங்க ஏதாவது ஒரு விஷயம் நல்லா பண்ணியிருக்காங்க, இன்னைக்கு சீக்கிரமாக ரெடி ஆகிட்டாங்கன்னா ஷோல்டர்ஸில் டேப் பண்ணுங்கள். அண்ட் ரெண்டாவது விஷயம், அவங்க கூட சேர்ந்து நிறைய விளையாடுங்க. நம்ம விளையாடும் போது பார்த்தீங்கன்னா நமக்கே தெரியாமல் நிறைய தொடுதல் நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஹைஃபை கொடுக்கறது, நம்ம ஜெயிச்சிட்டு நம்ம போய் கட்டி பிடிக்கிறது. ஸோ கிரிக்கெட், பேட்மிண்டன், கேரம் போர்டு, இந்த மாதிரி நிறைய கேம்ஸ் விளையாடுங்க. அண்ட் பக்கத்தில் உட்காந்து இருக்கிற மாதிரி நிறைய புது விஷயத்தை ட்ரை பண்ணுங்கள். ஒன்றா சேர்ந்து படம் பார்க்கறதாகட்டும், இல்லை ஒன்றா சேர்ந்து சாப்பிட்றதாகட்டும். ஸோ இந்த மாதிரி நடக்கும்போது, ஒரு கான்வர்சேஷன் நடக்கும்போதோ, நீங்கள் அவங்க தொடைகளை தட்டுறதோ இல்லை ஷோல்டர்ஸ் மேலே கை போடுறதோ யதார்த்தமாகவே நடக்கும். ஸோ இதை ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் பாண்டை உங்கள் பசங்க கூட இன்க்ரீஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.